ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரிலான். நாம் இந்த வீடியோவில் பழைய லேப்டாப் ஸ்க்ரீனை டிவியை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்மக்கிட்ட பழைய லேப்டாப் ஸ்க்ரீன் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் மதர் போர்டு U11 போர்டுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் LVDS கேபிள் U11 போர்டையும் லேப்டாப் ஸ்க்ரீனையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக. அப்புறம் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் போர்டுக்கு பவர் சப்ளை கொடுக்கறதுக்காக 12 வோல்ட் 3 ஆம்பியர் அடாப்டர். இது எல்லாமே பை பண்ணுறதுக்காக நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெல் இன்ஸ்பைரான் N5050 அப்படின்ற லேப்டாப்போட டிஸ்பிளே. இது வந்து 15.6 இன்ச் அண்ட் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1366 into 768. ஓகேங்களா? இந்த ரெசல்யூஷன் அப்புறம் வந்து இந்த டிஸ்பிளேயோட எல்லா டீட்டெயில்ஸும் நமக்கு டேட்டா ஷீட்டில் கிடைக்கும். இந்த லேப்டாப்பை திருப்பி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சீரியல் கோடு இருக்கும். அந்த சீரியல் கோடை கூகுளில் சர்ச் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேக்கான டேட்டா ஷீட் நமக்கு தேவை. ஸோ நான் இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயோட சீரியல் நம்பர் நான் இங்கே போடுறேன். WXB டேட்டா ஷீட் PDF இந்த மாதிரி டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க கூகுளில். இதுல HB. ஓகே, இந்த ப்ராடக்ட் வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் பண்ண உடனே நம்ம டேட்டா ஷீட்டில் பார்க்க வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம் டிஸ்பிளே ரெசல்யூஷன் பிக்சல் அப்படின்னு போட்டிருப்பாங்க. உங்களோட டிஸ்பிளே வந்து 1366 into 768. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவர் கன்சம்ஷனில் பேக்லைட்டோட பவர் கன்சம்ஷன் 3.7 வாட்டில் கொடுத்துருக்காங்க. 3.7 வாட் மேக்ஸிமம். இதுவே நம்ம வோல்டேஜில் பார்த்தோம் அப்படின்னா டைப்பு 3.3. ஓகேங்களா? 3.3 வோல்டேஜ் சப்போர்ட் இருக்குங்க. எதுக்காக நம்ம இந்த டிஸ்பிளேவோட ரெசல்யூஷனும் அப்புறம் வந்து பேக்லைட்டோட பவர் சப்ளையும் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த டிஸ்பிளேவோட ரெசல்யூஷன் தெரிஞ்சாதான் நம்ம வந்து அதுக்கான LVDS கேபிளை வாங்க முடியும். இது வந்து ஆக்சுவலாக 40 பின் டிஸ்பிளே. அது இங்கே மேட்டர் இல்லை. 40 பின் 30 பின் உங்களுக்கு கிடைச்சிரும். இதில் டிஸ்பிளேவோட ரெசல்யூஷன் 1366 into 768 அப்படின்றதுனால நான் 1 சேனல் LVDS கேபிள் வாங்கியிருக்கேன். இதுவே 1366 into 768க்கு பதிலாக உங்களுக்கு 1280 into 900 இல்லை இதை விட ஜாஸ்தியான ரெசல்யூஷன் உங்களுக்கு வேணும், அதாவது அந்த மாதிரி லேப்டாப் டிஸ்பிளே இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு 2 சேனல் டுவல் சேனல் LVDS கேபிள் தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த லேப்டாப்போட ரெசல்யூஷனை ஃபஸ்ட்டு பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வோல்டேஜ் பற்றி சொல்லிட்டு இருந்தேன். அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்சல் மதர் போர்டை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பேக்கேஜை இப்போ இந்த மதர் போர்டு வந்து சப்போர்ட் பண்ணுற ரெசல்யூஷன் 1366 into 768. ஓகேங்களா? லீஸ்ட் சப்போர்ட். அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் 1024 into 768. இதில் இருக்கிற ரெசல்யூஷனை விட்டுட்டு வேறு ஏதாச்சும் ரெசல்யூஷன் போட்டிங்கன்னா இந்த மதர் போர்டு வந்து சப்போர்ட் பண்ணாது. ஸோ உங்களுக்கு டிஸ்பிளே எரர் வரும், டிஸ்பிளேல எதுவும் தெரியாமல் கூட போகும், ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போர்டை நம்ம வாங்கினோம்னா அந்த பேக்கேஜில் U11 போர்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரிமோட், நெக்ஸ்ட் இது கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக பட்டன்ஸ், இந்த பட்டன்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்காக கனெக்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க இதில் இருக்கிறது. இது அடாப்டர், நார்மல் 12 வோல்ட் 3 ஆம்ப்ஸ் அடாப்டர். ஃபஸ்ட்டு இந்த போர்டில் வந்து பார்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு பவர் சப்ளை, நெக்ஸ்ட்டு இது வந்து VGA கேபிளுக்காக கொடுத்துருக்காங்க, HDMI கேபிள், AV இன்புட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஆடியோ இன்புட் அவுட்புட் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா USB ட்ரைவ், பென் ட்ரைவ் போடுறதுக்காக. இங்கே வந்து RF சேனல் வந்து நமக்கு டம்மி பண்ணியிருக்காங்க. இது வந்து யூஸ் ஆகாது. ஸோ நமக்கும் யூஸ் ஆகலை, ஸோ ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட்டு ஸ்பீக்கர் கனெக்டர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இன்பில்ட் இன்வெர்ட்டர் வருது, அதனால் நம்ம தனியாக இன்வெர்ட்டர் எதுவும் தேவைப்படாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜம்பர், இது வந்து கனெக்ட் பண்ணணும், உங்கள் டிஸ்பிளேயில் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஜம்பர் மேலே தான் இருக்குது. வந்து உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல.
பாருங்கள். 3.3 வோல்ட்டு கொடுத்துருக்காங்க, 5 வோல்ட்டு கொடுத்துருக்காங்க, மேலே பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டு. உங்களோட பேனலோட பேக் லைட்டை எந்த வோல்டேஜ் சப்போர்ட் பண்ணும் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். என்னோடய பேனல் நீங்களே பார்த்தீங்கன்னா 3.3 வோல்டேஜ் சப்போர்ட் பண்ணுது. ஸோ நான் இந்த ஜம்பரை 3.3 வோல்ட்டில் இன்சர்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் அதிகமான வோல்டேஜ் கொடுத்தா உங்கள் பேனல் வந்து ப்ராப்ளம் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த போர்டை பற்றி ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் ER67.03 வெர்ஷன் 10. இதிலே TR56 பாயிண்ட் சம்திங் வருது. அந்த போர்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. நெக்ஸ்ட்டு இதோட கனெக்ஷனை பற்றி பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் இந்த செட்டப் முடிச்சுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து ஒரு சைடு எடுத்து வச்சாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை இந்த எல்விடிஎஸ் கேபிளை வந்து கேர்ஃபுல்லாக கனெக்ட் பண்ணுங்கள் டிஸ்பிளேல. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்ஸ் வந்து மேலே இருக்கிற மாதிரி கனெக்ட் பண்ணுறேன். இங்கே எம்டி சைடு. ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. சேஃப்டிக்காக இது மேலே டேப் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்லா சேஃபாக பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இந்த கனெக்டரை வந்து நல்லா கேர்ஃபுல்லாக கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த எல்விடிஎஸ் கேபிளை நம்ம எல்விடிஎஸ் போர்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணோம். அதுக்கு நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ரெட் கலரில் ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ரெட் கலரில் இருக்கிற இண்டிகேஷன் இங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக டார்க்காக ஒயிட்டாக கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? நம்ம வந்து இந்த பின்னோட இந்த ரெட் கலரில் இருக்கிற ஸ்பாட் இந்த லாஸ்ட்டில் வர மாதிரி கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணியாச்சு. அப்போ இன்வெர்ட்டரும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அவ்வளோதான், ஃபுல் செட்டப் முடிஞ்சாச்சு. இதை வந்து திருப்பிக்கிறேன். இப்போ நம்ம யூனிவர்சல் போர்டுக்கு பவர் சப்ளை கொடுத்துருவோம்.
நான் ஸ்விட்ச் ஆன் பண்ணுறேன். இங்கே தெரியுதுங்களா? பவர் ஆன் ஆகிடுச்சு. ஓகே, நான் ரிமோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்பிளே ஆன் ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஏதாச்சும் சேலஞ்சஸ் வந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் தெரியுங்க. அடுத்த வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.